நம்ம வீட்டுக்குள்ள வாழற எறும்புகள் தனி சாம்ராஜ்யமே நடத்திக்கிட்டு இருக்குன்னா அசந்து போயிடுவீங்க. நம்ம சிதற விட்ட உணவுல இருந்து போசாக்கான உணவு துண்டுகளை எடுத்துக்கொண்டு போய் அதுங்க அதோட ராணிகளை உருவாக்கிட்டு இருக்காங்க. எல்லா உயிரினத்திலையும் இருக்கிற மாதிரி எறும்புல ஆண் எறும்பு பெண் எறும்பு அப்படின்னு 2 ஜெண்டர் இருக்கு. பெண் எறும்புகள் 1 மாசத்துல இருந்து 1 வருஷம் வரைக்கும் உயிர் வாழும். ஆனா இந்த ஆண் எறும்புகள் தான் பாவங்க. பிறந்து மேட் பண்ணி முடிச்சதும், அதாவது ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சதும் அடுத்த சில மணி நேரத்திலேயே இல்ல ஒரு நாளைக்குள்ள இறந்துடும். கடைசி வர சிங்கிளாவே இருக்கிற சில ஆண் எறும்புகளும் இருக்கு. அப்பவும் ஆண் எறும்புகள் ரொம்ப மாசமெல்லாம் வாழாது. அதிகபட்சம் 2-3 வாரம் அவ்வளவுதான். ஆண் எறும்புகள் ரெக்கையோட பிறந்து முறுக்கிக்கிட்டு பறந்து வரும். ஆனா ஆண் எறும்புகளுக்கு இருக்கிற ஒரே வேலை பிறக்கிறது, மேட் பண்றது, இறந்து போயிடுறது. ஆனா பெண் எறும்புகளுக்கு தாங்க பெரிய பங்களிப்பே இருக்கு. சிங்க பெண்ணே மாதிரி அத்தனை வேலையையும் அதுங்க தான் இழுத்து போட்டு பண்ணணும். நம்ம வீடுகள்ல இறை தேடி வர்ற எறும்புகள் எல்லாமே பெண் எறும்புகள் தான். இத ஒர்க்கர்ஸ் எறும்புகள் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த பெண் எறும்புகளுக்கு தங்களோட காலனிக்கு தேவையான உணவை தேர்றது மட்டும்தான் இதோட வாழ்நாள் வேலையா இருக்கு. மத்தபடி இணை சேர்தல் எல்லாம் இந்த எறும்புகளுக்கு கிடையாது. பெண் எறும்புகள் இரையை தூக்கிட்டு அவங்களோட வீட்டுக்குள்ள போயிடும். வீடுனா நம்ம வீட்டு சுவற்றில் எங்கேயாவது சின்ன விரிசல் இருக்கும்ல, அதுக்குள்ள போயிடும். அந்த விரிசலுக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? எறும்புகளோட காலனி. ஒரு காலனினா நூத்துக்கணக்கான எறும்புகள் வாழற இடம், அவங்க வீடு. அதுங்களுக்கு ஒரே ஒரு ராணி எறும்பு. அதோட ஆயுட்காலம் 10 இருந்து 20 வருஷம். சில இனங்கள்ல பல ராணிகளும் இருப்பாங்க. ஆனா எப்பவும் எறும்புகளுக்கு ராஜா கிடையாது. பெண் எறும்போட ஆயுட்காலம் 1 மாசத்துல இருந்து 1 வருஷம். ஆண் எறும்போட ஆயுட்காலம் 2 இருந்து 3 வாரம். ராணி எறும்போட ஆயுட்காலம் மட்டும் 10 இருந்து 20 வருஷங்க. பெண் எறும்புகள்ல இருந்து ராணி எறும்பு எப்படி உருவாகி வருது? ஒரு நாள் ஒரு ராணி எறும்பு நூத்துக்கணக்கான எறும்புகளை பிரசவிக்குது. ஒர்க்கர்ஸ் பெண் எறும்புகள் எல்லாம் சேர்ந்து புதுசா பிறந்த எறும்புகள்ல இருந்து சில பெண் எறும்புகளை தேர்ந்தெடுக்குது. தேர்ந்தெடுத்த அந்த எறும்புகளுக்கு அதிகமான போசாக்கான உணவுகளை கொடுத்து நல்ல ஆரோக்கியமா வளர்க்கும். ஏன்னா இதுல இருந்து தான் ஒரு எறும்பு வருங்கால ராணி ஆக போகுது. ஆரோக்கியமா வளர்ந்த பெண் எறும்புகளுக்கு ஆண் எறும்புகள் மாதிரி ரெக்கை முளைக்கும். ஒரு கட்டத்துல இணை சேருதலுக்காக அந்த பெண் எறும்புகள் தயாராகும். அப்ப ரெக்கையை விரிச்சு காலனியை விட்டு பறந்து வெளியே வரும். அப்பதான் மத்த காலனி ஆண் எறும்புகளும் வந்து இணை சேர முடியும். நூத்துக்கணக்கான ஆண் எறும்புகள் ஒரு பெண் எறும்போட இணை சேர முயற்சி பண்ணும். ஆனா அதுல அதிகபட்சமா 5 இருந்து 10 ஆண் எறும்புகள் இணை சேர்ந்தா பெரிய விஷயம். மிச்சம் இருக்கிறதெல்லாம் அந்த முயற்சியிலேயே எனர்ஜி ட்ரெயின் ஆகி இறந்து போயிடும். அந்த பெண் எறும்புகள் போதுமான ஸ்பெம் உள்வாங்கிய பிறகு இணை சேர்தலை முடிச்சுக்கும். பெண் எறும்புகள் கீழே வந்து தங்களோட ரெக்கையை உதிர்த்திடும். ஏன்னா இனி அதுகளுக்கு அது தேவையில்லை. எக்ஸ்ட்ரா ஃபீட்டிங் தேவையில்லாம எனர்ஜி செலவாகும். இப்ப அந்த பெண் எறும்புகள் தனித்தனியா போய் ஒவ்வொரு காலனியை உருவாக்கும். அடுத்த 10-20 வருஷத்துக்கு இந்த பெண் எறும்பு உயிரோட இருக்கும். வாழ்நாள்ல ஒரு தடவை இணை சேர்ந்ததை தன்னோட உடல்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு வாழ்நாள் முழுக்க பயன்படுத்தி சரியான சீசன்ல ஒரு நாள்லயே நூத்துக்கணக்கான முட்டைகள் இடும். அதுல இருந்து வந்த பெண் எறும்புகள் வளர்ந்து தங்களுக்குள்ளேயே சில பெண் எறும்புகளை தேர்ந்தெடுத்து அதை ஆரோக்கியமா வளர்த்து இணை சேர்தலுக்கு தயாராக்கும். நம் ஆண் எறும்பு நண்பர்கள் பிறந்து 2-3 வாரத்திலேயே மேட்டிங் முடிச்சு இறந்து போயிடும். இணை சேர்ந்த பெண் எறும்பு தனியா போய் ஒரு காலனியை உருவாக்கும். இந்த சுழற்சி தான் மீண்டும் மீண்டும் நம்ம வீட்டு சுவர் விரிசலுக்குள்ள நடந்துகிட்டே இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. நீங்க யூடியூப்ல இருந்தா சப்ஸ்கிரைப் தட்டுங்க, இன்ஸ்டால இருந்தா ஃபாலோ தட்டுங்க. தேங்க்யூ.